ஜூலை 1 ஆகஸ்ட் 16 வரை மதுரை மகன்யாசில் நீங்கள் வாங்கும் ஆடைகளுக்கு 5% முதல் 55% வரை தள்ளுபடி. இப்போதே முந்துங்கள். சினிமாவுடன் வியூவர்ஸுக்கு வணக்கம். இந்த வீடியோ ரிவ்யூல நம்ம பார்க்க இருக்கிற திரைப்படம் மழை பிடிக்காத மனிதன். தலைப்பு பார்த்தா ஒரு கவிதை மாதிரி இருக்கு, பட் இது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படம் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கலாம். விஜய் ஆண்டனி லீட் ரோல் பண்ணியிருக்காரு. விஜய் மில்டன் இந்த படத்தை எழுதி இயக்கியிருக்காரு. சினிமோட்டோகிராஃபியும் அவரே பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தெரியுது. ஸோ இந்த படம் எப்படி இருந்துச்சு, ஓவராலாக இந்த படம் சொல்கிற விஷயம் என்ன, அதை எவ்வளோ எங்கேஜிங்காக சொல்லியிருக்காங்க, இதெல்லாமே இந்த ரிவ்யூவில் பார்க்கலாம். வாங்க ரிவ்யூக்குள்ளே போகலாம். மழை பிடிக்காத மனிதன் படத்தோட ஒன்லைன் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். விஜய் ஆண்டனி ஒரு சிறப்பு அதிகாரி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹிட்டனாக ஒரு ஃப்ளாஷ்பேக் வந்து சொல்கிறாங்க. அதில் வந்து ஒரு மிஷன் வந்து ஃபெயிலியர் ஆயிடுது. அதில் இவரோட தப்புனால அந்த மிஷன் ஃபெயில் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவரோட நண்பர்கள் அப்புறம் அவரோட ஒய்ஃப் எல்லாருமே அதில் இறந்து போயிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க. ஸோ அந்த ட்ராமாட்டிக் பாஸ்ட்டுக்கு அப்புறம் அவரை விஜய் ஆண்டனியை கொல்றதுக்காக ஒரு மினிஸ்டர் வந்து தேடிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரியும் ஒரு கதையும் சொல்லப்படுது. ஸோ அந்த மினிஸ்டர்ட்டு வந்து தப்பிக்கிறதுக்காக விஜய் ஆண்டனியோட உயர் அதிகாரியான சரத்குமார் அவர் வந்து ஒரு அந்தமான் தீவில் ஒரு இடத்துல வந்து தங்க வைக்கிறாரு. ஒரு நகரத்தில் வந்து அங்கே வாழ்ந்துட்டு இருக்காரு. ஸோ அந்த இடத்துல எதுக்கும் எந்த தப்புக்கும் போகாமல் எந்த பிரச்சனைக்கும் போகாமல் தன்னுடைய அடையாளம் வெளியே தெரியாத மாதிரி ஒரு அமைதியான வாழ்க்கையை விஜய் ஆண்டனி லீட் பண்ண ட்ரை பண்ணுறாரு. பட் சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக அந்த ஊரில் கந்துவட்டி விட்டு ஒரு டானா இருக்கிற டாலி தனஞ்சயா கிட்ட விஜய் ஆண்டனியோட பாத் வந்து கிராஸ் ஆகுது. ஸோ ரெண்டு பேருக்கும் முட்டல் மோதல் ஏற்படுது. இதுக்கு விஜய் ஆண்டனி செய்கிற பதில் என்ன, அதனால அவரோட அந்த கவர் வந்து ப்ளோன் ஆச்சா, அதனால வர பிரச்சனைகள்லாம் என்ன, அதை விஜய் ஆண்டனி எப்படி சமாளித்தார், இதெல்லாம் தான் இந்த மழை பிடிக்காத மனிதன் படத்தோட கதை. படத்தில் நடிகர்களோட பெர்ஃபார்மன்ஸஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தலாம். எகைன் லீட் ரோலில் விஜய் ஆண்டனி, அந்த ரோல் அவருக்காகவே எழுதப்பட்டது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு விஜய் ஆண்டனியை காஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த ரோலில் ஏதாவது மாற்றங்கள் செஞ்சு அவருக்கு டெய்லர் மேடாக ஃபிட்டாகிற மாதிரி எழுதினாங்களா அப்படிங்கிறது தெரியல. நெவர்தலெஸ் அது அவருக்கு ஃபிட்டாக இருக்குது அப்படிங்கிறது மட்டும் தான் நோட் பண்ண வேண்டிய விஷயம். பட் அவர்கிட்ட இருந்து எகைன் அந்த ஒன் டைமென்ஷனான நடிப்பு தான் வெளிப்பட்டிருக்கு. நான் படத்தில் அவரோட அறிமுக படத்தில் அந்த கேரக்டர் அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் அப்படிங்கிறனால நல்லாவே மேட்ச் ஆயிருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த சலீம்லையும் கிட்டத்தட்ட அதே கேரக்டர் தான் ரீட்டைன் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாமே கிளிக் ஆயிருந்துச்சு. பட் தொடர்ந்து இதே மாதிரியான கேரக்டர்ஸ், இதே மாதிரியான நடிப்பு அப்படிங்கிறது ஒரு கட்டத்தில் போர் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அந்த மாதிரியான ஒரு கரியர் ஃபேஸில் தான் விஜய் ஆண்டனி இருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் தன்னை ரீஇன்வென்ட் பண்ணிக்கிறது ஆக்டராக அவரோட கேரியருக்கு ஒரு நல்லதான விஷயமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த படங்களில் ஏதாவது வித்தியாசமாக ட்ரை பண்ணுவார் அப்படின்னு நம்பலாம். அடுத்ததாக கதையின் நாயகியாக வர மேகா ஆகாஷ்க்கு பெரிய அளவில் ஸ்கோப் உள்ள ஆக்டிங்க்கு ஒரு சின்ன கான்ஃப்ளிக்ட் ஏற்படுது. அந்த கான்ஃப்ளிக்டில் அவங்க வந்து ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிறாங்க. ஸோ அந்த இதை வெளிப்படுத்துகிற இடம், அந்த கான்ஃப்ளிக்டை அவங்க சமாளிக்கிற இடம், குறிப்பாக ஹாஸ்பிட்டலில் போலீஸான முரளி சர்மாட்ட அவங்க பேசுகிற இடம், இதெல்லாமே அவங்க நடிப்புக்கு ஓரளவு தீனி போடுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதர் தன் தட் ஒரு நார்மலான ரோலை தான் வந்துட்டு போகிறாங்க. படத்தோட பிரதான வில்லனாக வர டாலி தனஞ்சயா ஒரு சிறப்பான நடிப்பை தான் கொடுத்துருக்காரு. ஒரு புரோக்கன் தமிழில் அங்கங்கே பேசுகிற டயலாக் ஓரளவு இல்லத்தனம் காட்டுற மாதிரி தான் இருக்குது. அவரோட நடவடிக்கையிலிருந்து பல விஷயங்கள் ரொம்ப கிளீஷேடான ஒரு தமிழ் சினிமா வில்லனாக தெரிஞ்சாலுமே கூட அவரோட பெர்ஃபார்மன்ஸ், ஆட்டிடியூட், கிளைமேக்ஸில் பண்ணுற அந்த ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாமே அந்த வில்லன் அப்படிங்கிற ரோலை ஒரு அந்த இதை மெயின்டைன் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அது ஓரளவு கன்வின்சிங்கான பெர்ஃபார்மன்ஸாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இன்னொரு கிரே ஷேடில் ஒரு கேரக்டரில் போலீஸ் அதிகாரியாக முரளி சர்மா நடிச்சிருக்காரு. அவரோட கேர்ஃப்ரீ ஆட்டிடியூட், அந்த கேரக்டரை அவர் அணுகின விதம் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குது. அந்த கேரக்டர் மட்டுமே தனிச்சு தெரியுது. ஒவ்வொரு சீன்லையுமே அந்த கேரக்டர் வருது அப்படின்னா அவரோட பெர்ஃபார்மன்ஸ் தான் நமக்கு அந்த ஹைலைட்டாக இருக்குது அந்த சீன்லேயே. அந்த வகையில் முரளி சர்மா கவனிக்க வைக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக படத்தில் சீனியர்ஸாக சத்யராஜ் அண்ட் சரத்குமார் இடம்பெற்றிருக்காங்க. ரெண்டு பேருமே ஒரு கேமியோ அப்பியரன்ஸ் அப்படின்னு மாதிரி தான் சொல்லலாம். அது சத்யராஜுக்கு வந்து ஃபோன் பேசுகிறத தவிர வேறு பெரிய வேலையே இல்லை. சரத்குமாருக்கு அது நேரில் போய் சொல்கிறது மட்டும்தான் வேலை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்தளவு ஒரு ஒன் டைமென்ஷனில் எழுதப்பட்ட ரோல் தான் அது ரெண்டுமே. அவங்களோட பின்னணி என்ன, அவங்க எதுக்காக இதை பண்ணுறாங்க அப்படிங்கிறதுமே படத்தில் பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணவே இல்லை. அது சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அப்படியே விட்டாங்களா அப்படிங்கிறது தெரியல. பட் அது எந்த விதத்திலும் படத்துக்கு உதவலை அப்படிங்கிறத மட்டும் நோட் பண்ணிக்கலாம். விஜய் ஆண்டனியோட நண்பன் கேரக்டரில் பர்மா அப்படிங்கிற ரோலில் பிருத்திவி அம்பார் நடிச்சிருக்காரு. அவரோட பாடி லாங்குவேஜ்லேருந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து எல்லாமே சிறப்பாக இருக்குது. பட் லிப்சிங் மட்டும் ஒரு பல இடங்களில் பிரச்சனையாகவே இருந்திருக்கு. அதை கொஞ்சம் கவனிச்சிருக்கலாம். அதன் தட் பெர்ஃபார்மன்ஸாக நீட்டாக இருக்குது அப்படிங்கிறத மட்டும் சொல்லிக்கலாம். அண்ட் இன்னொரு சீனியராக சரண்யா பொன்வண்ணன் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோலை சிறப்பாக பண்ணியிருக்காங்க. டிபிக்கல் மதர் ரோல் அப்படிங்கிறது இந்த படத்துலேயும் அவங்களுக்கு கன்னியூவாக இருக்குது அப்படிங்கிறத மட்டும் சொல்லிக்கலாம். மழை பிடிக்காத மனிதன் படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். விஜய் ஆண்டனி கேரக்டரை அணுகப்பட்ட விதம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாகவே இருந்துச்சு. ஃபர்ஸ்ட்டில் அவரோட பாஸ்ட் என்ன அப்படிங்கிறத ஒரு 1 மினிட் கிளிப் மாதிரி சில ஏஐ விஷன்லாம் வச்சு ஏதோ எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. பட் அது இருந்தாலுமே, அந்த எக்ஸ்ப்ளனேஷன் இருந்தாலுமே அவரோட கேரக்டர் எப்படிப்பட்டது, அவர் உண்மையாகவே யார், இராணுவ அதிகாரியா, போலீஸ் அதிகாரியா, இல்லை ஒரு ரா ஏஜென்ட்டா, அந்த மாதிரிலாம் நிறைய கேள்விகள் நமக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே இருந்துகிட்ருக்கு. அந்த பில்டப் ஆகிற க்யூரியாசிட்டி அப்படிங்கிறது அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கு ஒரு மொமெண்டமை கொடுத்துருக்கு. நம்மளே அந்த படத்தில் ஒரு இன்வெஸ்ட் பண்ண வச்சுருக்கு நம்மளோட அட்டென்ஷனை. அது வந்து இந்த படத்துக்கு ஒரு பாசிட்டிவ். அடுத்ததாக அவரோட கேரக்டர் ஸ்கெட்சுமே ஓரளவு இம்ப்ரெசிவாக தான் எழுதப்பட்டிருக்கு. ஒரு ஹீரோ
அந்த ஹீரோ வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு மிஷன் அந்த மாதிரியான வேலையில் இருந்தாலுமே கூட அவர் ஒரு நல்லவர், அதாவது நியாய தர்மத்துக்கு கட்டுப்பட்டவர் அப்படிங்கிற மாதிரியான அந்த அந்த விஷயங்களை கன்வே பண்ணுற மாதிரியான சீன்ஸ் படத்தில் நிறையவே இருக்குது. குறிப்பாக ஒரு நாய்க்கும் அவருக்குமான அந்த உறவு அப்படிங்கிறது நல்லாவே வெளிப்பட்டிருக்கு நிறையா காட்சிகளில். அந்த சீன்ஸ் அந்த கோட்டுக்குள்ளேயே வச்சு அந்த நாயை வளர்க்குறது உள்ளிட்ட பல விஷயங்கள் எமோஷனலாக ஓரளவு கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். நிறைய இடங்களில் அந்த கனெக்ஷன் வந்து ஜான்விக் படத்தை நினைவூட்டினாலும் இங்கே அதை ஓரளவு இண்டியனைஸ் வெர்ஷனாக மாற்றிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அது இந்த படத்துக்கு ஒரு பாசிட்டிவாகவும் மாறி இருக்கு. அடுத்ததாக ஸ்டன் காட்சிகள் ஓரளவு அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்குமே ஒரு நல்ல பில்டப்போட தான் எடுத்திருக்காங்க. குறிப்பாக அந்த இன்ட்ரோல் பிளாக் ஃபைட் சீன் நல்லாவே எடுக்கப்பட்டிருக்கு. எடிட் பேட்டர்ன்லேயும் ஒரு வித்தியாசமான அணுகுமுறையை அந்த ஃபைட் சீக்வன்ஸுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. முன்னுக்கு பின் மாற்றி நான் லீனியராக அந்த ஃபைட் சீக்வன்ஸை எடிட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் எல்லா காட்சிகள்லையும் ஒரு சாதாரண காட்சிகளில் கூட ஃப்ளாஷ் கட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப எக்ஸ்டென்சிவாக யூஸ் பண்ணியிருந்தாங்க. அது எல்லாமே எகெயின் ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கு ஓரளவு ஹெல்ப் பண்ணியிருக்கு. பட் செகண்ட் ஹாஃபில் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பின்னாடி பார்க்கலாம். பட் ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கு இந்த எடிட் பேட்டர்னும் சரி, அந்த சினிமோட்டோகிராஃபி ஒர்க்கும் சரி நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு, கிளிக்கும் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்ட்ரல் பிளாக் ஓரளவு பேங்கராக இருந்துச்சு அப்படிங்கிறதையும் மைண்டில் வச்சுக்கலாம். படத்தில் இதெல்லாம் பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தரலாம். என்னதான் மூடி மறைச்சாலும் கதையை கொண்டு போய் வேறு லொக்கேஷனில் வச்சு எடுத்தாலுமே பல படங்களோட சாயல் இதில் இருக்குது அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. அதுவும் குறிப்பாக 80s 90s வந்த விஜயகாந்தோட படங்கள், சரத்குமாரோட படங்களோட சாயல் இதில் இருக்குது அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. அதுவும் குறிப்பாக சரத்குமார் நடிப்பில் வந்து சூரியன் படத்தோட இதுவுமே அவுட்லைனுமே இதில் இருக்க மாதிரி தான் ஃபீல் ஆகுது. அவரே கூட ஒரு ரோல்லையும் காஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அகைன் விஜயகாந்த் படங்கள் அப்படின்னு சொன்னாலே அதுக்கேற்ற மாதிரி கிளைமேக்ஸ் எண்டிங்கில் ட்ரிபியூட் டு விஜயகாந்த் அப்படிங்கிற மாதிரி கார்டெல்லாம் போடுறாங்க. இந்த பேட்டர்ன், அதாவது இந்த ஸ்க்ரீன் பிளே, அதாவது இந்த அவுட்லைன் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி ரீயூஸ் பண்ணப்பட்டது நிறையா தடவை அப்படிங்கிறதுனால படம் ஒரு கட்டத்தில் ப்ரெடிக்டபிளாகவே மாறிடுது. எந்த அளவுக்கு அப்படின்னா ஹீரோவுக்கு ஒரு பாஸ்ட் இருக்குது, அதை மூடி மறைச்சிருக்காங்க. இன்டர்வல் பிளாக்ல கண்டிப்பாக ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீன் இருக்கும். அவரை வந்து யார் அப்படிங்கிறத வெளிப்படுத்துவார், அவருக்குன்னு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கும், அது சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அதே மாதிரி தான் ஒரு இன்டர்வல் பிளாக் வந்து நிற்கிது. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபில் அந்த ஃப்ளாஷ்பேக் எக்ஸ்டென்சிவாக சொல்ல அப்படின்னாலும் அதுக்கப்புறம் ரொம்ப ப்ரெடிக்டபிளாக தான் படம் போகுது. அந்த குறிப்பாக இன்னொரு விஷயம் சொல்லணும் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃபில் விஜய் ஆண்டனி கேரக்டரோட அந்த மறைச்சு சொல்கிற விஷயம் கியூரியாசிட்டி பில்டப் பண்ணுன்னு சொன்னோம் இல்லையா, அந்த பில்டப் கொடுத்த மொமெண்டத்தை செகண்ட் ஹாஃபில் கேஷின் பண்ணாமல் விட்டுறாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் லவ் ட்ராக், தேவையில்லாத விஷயங்கள்னு படம் வேறு இடத்துல டிவியேட் ஆகி போயிடுது. அங்கேயும் விஜய் ஆண்டனி கேரக்டரை சென்டராக வச்சு அந்த விஷயத்தை மட்டும் பேசியிருந்தால் படம் இன்னுமே கிளிக் ஆகிருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் கமர்ஷியலாக சொல்கிறேன். பட் அதர் தன் தட் நிறையா படங்களோட சாயல் இருக்குது. இந்த மாதிரியான ஒரு மொமெண்டம் கிடச்சதை மிஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுலாம் இந்த படத்துக்கு ஒரு பெரிய மைனஸ் தான். அதே மாதிரி இந்த ரேசி, ஸ்க்ரீன் பிளே, சினிமோட்டோகிராஃபி, எடிட் பேட்டர்னில் இருக்கிற அந்த ஃப்ளாஷ் கட்ஸ் டைப்ஸ் ஆஃப் மேக்கிங் இதெல்லாமே ஃபஸ்ட் ஹாஃபுக்கு உதவி இருக்குன்னு சொன்னோம் இல்லையா. செகண்ட் ஹாஃபில் இது என்ன பிரச்சனை ஆயிடுது அப்படின்னா ரொம்ப ரெப்டிட்டிவாக ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருது. கிட்டத்தட்ட நமக்கு ஒரு கட்டத்தில் வந்து இது சீரியல் எடிட்டிங் மாதிரி ஃபீல் ஆகுது. சீரியலில் இந்த மாதிரியான ஃப்ளாஷ் கட்ஸ், இந்த மாதிரியான க்ளோஸ்அப் ஷாட்ஸ், ரியாக்ஷன் ஷாட்ஸ் நிறையா வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு எடிட் பேட்டர்னுக்குள்ளே சிக்கிட்ட மாதிரி ஃபீல் ஆகுது செகண்ட் ஹாஃபில். அது ஒரு ஜாரிங்கான எக்ஸ்பீரியன்ஸாகவும் நமக்கு மாறிடுதுன்னு நினைக்கிறேன். ஒரு ப்ளசண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இல்லாமல் போனது இந்த படத்தோட ஒன்றை விடாமல் பண்ணிடுது அப்படின்னு கூட சொல்லலாம். ஆட் ஆனால் இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, அது அப்படி மாறுறதுக்கான ரீசன், இன்னொரு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, ஸ்டோரியில் டெப்த் இல்லாத ஒரே ரீசன் தான். அதாவது விஜய் ஆண்டனியோட பாஸ்ட்டை சொல்லக்கூடாது, அது ஒரு யூஷுவலான ஃப்ளாஷ்பேக்காக மாறிடும் அப்படிங்கிறதுனால வெறும் டைலாக்ஸ் வச்சே சமாளிச்சுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அது இந்த படத்துக்கு நெகட்டிவாக தான் மாறி இருக்கு. ஒரு யூஷுவலான ஃப்ளாஷ்பேக் வச்சிருந்தா கூட இந்த படம் ஓரளவு எங்கேஜிங்காக இருந்திருக்குமோ அப்படிங்கிற கேள்வியுமே நமக்கு எழுது. ஏன்னா அந்த ஃப்ளாஷ்பேக்கு ஆல்டர்னேட்டிவாக இவங்க காட்டுற காட்சிகள் எதுவுமே எங்கேஜிங்காக இல்லை அப்படிங்கிறது தான் இதில் இருக்கிற பெரிய பிரச்சனையே. எகைன் இந்த மேக்கிங்லேயும் எடிட் பேட்டர்ன்லேயும் இருக்கிற சிக்கலை இன்னும் விளக்குறதுக்கான ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லணும் அப்படின்னா, கிளைமேக்ஸில் இந்த பர்மா அப்படிங்கிற கேரக்டர் வந்து விஜய் ஆண்டனியை காப்பாற்றி கூட்டு போகிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருக்கும் ஒரு மாலில் இருந்து. அந்த காட்சி ரொம்ப வேகமாக எடுக்கப்பட்டிருக்கு. ஏன் அப்படிங்கிறது தெரியல. கிட்டத்தட்ட தேட்டரில் யாரோ 4x ஸ்பீடு வச்சு ரிமோட் வச்சு 4x ஸ்பீடில் மாற்றிட்டாங்களோ அப்படிங்கிற அளவு கூட நமக்கு ஃபீல் ஆகுது. அந்தளவு அந்த டக்குன்னு காப்பாற்றி கூட்டு போகிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் வருது. பட் வில்லன்கள்லாம் மெதுவாக தான் வராங்க. அவங்க ஒரு 1x ஸ்பீடில் தான் வராங்க, நார்மல் ஸ்பீடில். இது என்ன ரகமான ஒரு மேக்கிங் அப்படிங்கிறது தெரியல. அது இந்த படத்துக்கு ஒரு பெரிய நெகட்டிவாக தான் மாறி இருக்கு. அந்த இடத்துல ரியலிஸ்டிக் ஃபீல் அப்படிங்கிறது, லாஜிக் அப்படிங்கிறது காற்றுல பறக்கவிட்ட மாதிரி தான் இருக்குது. மழை பிடிக்காத மனிதன் படத்தோட ஓவரால் வேர்டிக்ட் என்ன அப்படின்னா, ரொம்ப ஒரு டிப்பிக்கல் கிளீஷேட் அவுட்டேட்டடான கமர்ஷியல் மசாலா படம் தான். அதில் இருக்கிற அந்த ஒரு நல்ல மொமெண்ட்ஸை இன்னும் கூட கேப்டலைஸ் பண்ணி அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு சீன்ஸ் எழுதியிருந்தால் கூட இன்னுமே ஒரு எங்கேஜிங்கான வாட்சாக இருந்திருக்கும். அங்கங்கே சில மொமெண்ட்ஸ் நல்லா இருக்குது அப்படிங்கிறது மட்டும் தான் நோட் பண்ண வேண்டிய விஷயம். அதர் தட் ஓவராலாக ஒரு பிலோ ஆவரேஜ் வாட்சாக தான் எனக்கு தோணுச்சு. ஒருவேளை இந்த படத்தை நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட வியூ என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேற ஒரு வியூ மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். ஆடி வந்தாச்சு, அப்போ ஆஃபர்ஸும் வந்துருச்சுன்னு தானே அர்த்தம். ஆமாங்க, ஜூலை 1 ஆகஸ்ட் 16 வரை நம்ம மதுரை மஹன்யாஸில் நீங்கள் வாங்கும் ஆடைகளுக்கு 5% முதல் 55% வரை ஆடி தள்ளுபடி விலையில கிடைக்கும். இது பெண்களுக்கான பிரத்யேக ஆடியகம்.
விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் 29 ரூபாயில் ஜூனியர் விகடன், ஆனந்த விகடன், நாணயம் விகடன் உள்ளிட்ட 8 டிஜிட்டல் இதழ்கள், வேல்பாரி, நீரதிகாரம், அணிலாடும் முன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள், சுஜாதா, எஸ். ராமகிருஷ்ணன், அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என 29 ரூபாயில் 3 மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்.